கிராமங்களில் சிறுவர்களும் பெரியவர்களும் சேர்ந்து வெடி தேங்காய் செய்வாங்க. வெடி தேங்காய் தயார் பண்ணி அதை சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. குறிப்பாக எங்கள் ஊர்லேயே வெடி தேங்காய் போட்டு வெடி தேங்காய் செஞ்சு அதை சாப்பிடுவோம். இந்த வெடி தேங்காய் குழந்தைகள்லேருந்து பெரிய ஆளுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அதாவது ரொம்ப சுகாதாரமான உணவு. ஆனால் விரும்பி சாப்பிட்ற உணவு இது குழந்தைகள்லாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெடி தேங்காய் செய்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன வேணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய், ரெண்டாவது பொட்டுக்கடலை, மூணாவது இயற்கை முறையில் தயார் பண்ண நாட்டு சர்க்கரை, அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய். இந்த பொருட்கள்லாம் வேணும். இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பொட்டுக்கல்லைய கொஞ்சம் இடித்து பவுடர் ஆக்கிக்கணும். ரொம்ப பவுடர் இல்லாமல் ஒரு சுமாரானதாக பவுடர் ஆக்கிக்கணும். ரொம்பவும் பவுடர் ஆகாமல் ஓரளவுக்கு இடிச்சுக்கணும். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். இடித்து எப்படி ஒரு யானத்தில் குட்டி வச்சுக்கணும். எடுத்து ஏலக்காய் எடுத்து இது உரலில் போட்டு அதை நல்லா இடிக்கணும். அதில் அரிசி இருக்கும், ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. அதை அந்த அரிசி பவுடராக வர்றது மாதிரி இப்படி இடிச்சுக்கணும். ஒரு வாசம் வருதா? என்ன செய்கிறோம், இதை இப்படி எடுத்து இது போட்டுக்கிறோம். இப்போ சொல். இப்போ இது முழுசாக இருக்குது. இப்படி பிரித்து விட்டுக்கணும் தனித்தனியாக. இப்போ இந்த ஏலக்காயினுடைய மேல்புறமும் அதுக்குள்ளே இருக்க அரிசியும் வாசமாக இருக்கா? தேங்காய் எடுத்து இந்த முனையாக உள்ள ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த இதில் 3 இடம் இருக்கும். இது தேங்காயினுடைய கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று இப்படி வச்சு அதை ஓட்டை பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்தினா உள்ளுக்குள்ள இருக்க தேங்காய் தெரியுதா? இப்படி நல்லா அழகாக ஒரு ஓட்டை விடும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த தண்ணியை வடிச்சுக்கணும். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த இடித்து வச்சிருக்க கடலையை எடுத்து அந்த பொந்தில் போடணும். அந்த ஓட்டை துவாரத்தில் போட்டு இந்த வெல்லத்தைய இதில் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டுட்டு பழைய வரைக்கும் புளி கொஞ்சம் ஏலக்காயும் அதில் கொஞ்சம் அரிசி, ஏல அரிசி இதுக்குள்ளே போட்டிருக்க கடலை பவுடர் போட்டுமா. அப்புறம் வெல்லம் போட்டுக்கோம்.
அப்புறம் என்ன செய்யணும், ஏலக்காய் அரிசி, ஏலம் அரிசியை இதுக்குள்ள திணிச்சிட்டு போட்டு மேலே கை வச்சு இப்படி குலுக்கணும். எல்லாம் ஒன்று சேர்றது. இப்படி குலுக்கியாச்சுன்னா அப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சம் புளி எடுத்து வேறு எதையும் இதில் வச்சு அடைக்கக்கூடாது. ஒன்று புளி தான், கொட்டை இல்லாத புளியை எடுத்து அப்படியே அது கொஞ்சம் ஒரு சைடு முனை வச்சு அதை இந்த ஓட்டையில் வச்சு நல்லா இறுக்கி அமைக்கிறணும். உள்ளே போயிடக்கூடாது, உள்ளே விழுந்துருச்சு அப்புறம் வேறு செய்யணும். அப்படி வச்சு சரி, இது ரெடி பண்ணிட்டான். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. தயார். சூடாங்கப்பா. அந்த தேங்காய்க்கு மேலே இந்த மாதிரி நிறையெல்லாம் போடக்கூடாதுப்பா. தீயை விளக்கிட்டு அந்த தேங்காயில் இருக்கணும். இப்போ தேங்காயில் பிடிச்சிருச்சு, தேங்காயில் பிடிக்க விடக்கூடாது. இன்னொன்று வெடிச்சிருக்கேன், 2 காயம் வெடிச்சிருக்கேன். போது அந்த தேங்காயில் வந்து தீப்பட்டு தேங்காய் பிடிச்சி லைட்டாக வெடிக்கும். வெடிக்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக வெடிக்காது, கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸாக எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோ. வெடிசத்தம் கேட்ட உடனே நம்ம மேற்கொண்டு எரிக்கிறத விட்டுறணும். கொஞ்ச நேரம் அப்படியே தணல்லையே அது இருக்கணும். அதில் இருந்து அந்த தீயிலிருந்து தேங்காய் எடுத்துட்டோம். எடுத்தப்பாடு பார்த்தா ஒரு சைடு இது எரிஞ்சிருக்கு, இந்த சைடு வெடிச்சிருக்கு. சரியா? இப்போ என்ன செய்கிறோம், கொஞ்சம் சூடு ஆறவுமே இப்படி தொட்டு பார்க்குறோம். சூடு இல்லையா, உடனே ஒரு துணி எடுத்து இதை பார்த்தியா, இது பிளமாக வெடிச்சிருந்தா நம்ம உள்ளுக்குள்ளே போட்டது கூட செதறி தீயில விழுந்துட்டோம். அதனால் பக்குவமாக இப்படி எடுத்துட்டோம். எடுத்த பிற்பாடு இதை உடைக்கணும். இப்போ வாசம் வருதா? சுட்ட வாசம் வருதா? இது உடச்சி ஆமாம். சூப்பர்.